LinkedIn. Okay. LinkedIn. Okay. Hackathon. And the service oriented Okay. நீங்க என்னென்ன மாதிரிலாம் இந்த காலேஜ்க்கு வந்து பண்ணிட்டு உங்களோட லைஃப்ல நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கில்லை வந்து நான் வளர்த்துருக்கேன், இதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. லைக் லிங்க்டின் இருக்கு, லிங்க்டின்ல ஆர்டிகல் போஸ்ட் பண்ணுறோம், லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? லிங்க்டின்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க, சிஇஓ, ஃபவுண்டர், டெக்னீஷியன் எல்லாருமே நம்ம கனெக்ட் ஆகுங்க. இதுக்கான நோட்டோ என்ன? நம்ம என்ன நோட்டத்துக்காக சொல்கிறோம்? எஃபெக்டிவ் ப்ரொஃபைல் ஷூர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணுறோம், நல்ல கனெக்டிவிட்டிஸ் கிடைக்காம, அப்புறம் நல்ல ஒரு கம்யூனிகேஷனும் அந்த இடத்துல பில்ட் ஆகும். என்னென்ன கம்பெனிஸ் இருக்குங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? லைக் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நிறைய சிஇஓஸ், நிறைய ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம தேர்ட் இயர் முடிச்சுட்டு போகிறோம், இல்லை நம்ம ஒரு தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதோ நம்ம ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ணலாம் தானே? தாராளமாக பண்ணலாம். நம்மகிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் சான்ஸு கிடைக்கும். கோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிளேஸ்மெண்ட், அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். லிங்க்டின் ஆர்டிகல் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறோம் லிங்க்டின் ஆர்டிகல்? ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ், கோடிங் கோடு, என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோமோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணுறோமோ, நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் இல்லை பாசிட்டிவ் இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். லிங்க்டின் ஆர்டிகல் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அப்படி போஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம கனெக்ஷன் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாய் வந்து இந்த காலேஜில் வந்து இந்த கோடிங் படிச்சுட்டு நான் பார்த்துருக்கேன், ரைட்டாக நான் முடிச்சிருக்கேன். அப்படி நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு உங்களோட பேரும் இந்த காலேஜ் நேமும் கண்டிப்பாக என்ன ஆகிடும்? மனசில் பதிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்டே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எத்தனை பேர் பார்ப்பாங்க? 30 பேர் 40 பேர் பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தர் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம பே பண்ணுவாங்களா? அது மூலமாக நம்ம லீட் கிடைக்குமா? ஸோ இது ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த லிங்க்டின் வந்து சரிங்களா? இது இல்லாமல் நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் எல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் தான் அதெல்லாம் படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸு, மியூசிக், டான்ஸு இது எல்லாமே இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம், நிறைய இன்டர்ன்ஷிப் எல்லாமே வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட இனோவேஷன்ஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நம்மளோட பில்லர் ஆக்டிவிட்டி தான். நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், என்ன சொல்லிக் கொடுக்குறோம், 10 பேர் இருந்தாலும் 10 பேர் என்ன கற்றுக்கிறோம், திரும்ப அவங்களுக்கு என்ன, அது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது, இது எல்லாமே நம்ம கல்லூரியாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம காலேஜில் வந்து சுவரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லா சுவர்களையும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. இது யார் பண்ணுறாங்க? ஆர்ட் கிளப் பண்ணுறாங்க. யார் வந்து ஆர்ட் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்என்எஸ்ல படிக்கக்கூடிய கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் நல்லா ட்ரா பண்ணுறவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ட் கிளப்ல உறுப்பினர்களாகி நம்மளோட காலேஜில் என்ன பண்ணுறாங்க? ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராயிங்ஸை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப யூனிக்காக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா? அது இருக்குது. இந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் ஒரு குழுவாக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அது தெரியுது. இப்போ யாரோ ஒரு கிளாஸில் ஒரே ஒரு பையன் சப்ஜெக்ட் இருக்கான், சப்ஜெக்ட் வரையிறான்னா இந்த கிளாஸுக்கு ஒரு மட்டும்தான் தெரியும். 10 கிளாஸ்ல இருக்கிறவங்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு இது ஒரு படமாக ஒரு சுவர்லேயே நம்ம வரையும்போது என்ன ஆகும்? எல்லாருக்குமே விசிபிள் ஆகும். ஆட்சியில் தான் இதை பண்ணிட்டு அப்படின்றது தெரியுது இல்லையா? அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இந்த பயிர். ஓகேங்களா? இது இல்லாமல் நமக்கு என்ன இருக்குது? நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவை நம்ம ஜஸ்ட் பொதுவாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு படமாக அதை பயன்படுத்தினா என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். இந்த